ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். என் பொண்ணு ஈவினிங் கிளைமேட் ஒரு மாதிரி மழை பெய்கிற மாதிரி இருக்குமா, ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு சொன்னால் கடையில் வந்து அது இது நம்ம வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக வீட்டிலேயே வந்து நம்ம ஹெல்த்தியாக நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நான் வர்றதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சுருக்கலான்னு பார்த்தேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் எதுவும் சாப்பிட மாட்டேன். அதனால் இப்போ இது வந்து ஹெல்த்தி கிடையாது, அன்ஹெல்த்தி தான். ஆனால் இந்த மலைக்கு வந்து இதுதான் நல்லா சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், பஜ்ஜி மாவு கரைச்சி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி இந்த பஜ்ஜியும் இந்த உருளைக்கிழங்கு வச்சு தான் நான் ஒரு இது செய்ய போகிறேன். அது எப்படி பண்ணால் உருளைக்கிழங்கு வந்து தோலெல்லாம் சீவிலாம் போடாதீங்க. தோலெல்லாம் நிறைய சத்து இருக்குங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டாலே போதும். இது வந்து பாருங்கள், நல்லா அதில் டிப் பண்ணி, பச்சை மாவில் வந்து பெரும்பாலும் எல்லாமே இருக்கும். காரம், பெருங்காயம், உப்பு எல்லாமே போட்டிருக்கும். நம்ம மாவை மட்டும் லேசாக கலக்கி எடுத்தாலே போதும். இந்த மாதிரி அழகாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை மேகமாக இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு இதோடு சேர்ந்து ஒரு டீ போட்டு குடித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நம்ம ரெகுலராக சாப்பிட்றது இல்லையா, என்றைக்கோ ஒரு நாள் தானே சாப்பிட்றோம். ரெகுலராக வந்து நம்ம இதை எடுத்துக்கிட்டால் தான் அன்ஹெல்த்தி. என்றைக்கோ ஒரு நாள் ஆசைக்காண்டி நம்ம சாப்பிட்றது தான். இப்படி முதல்ல வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று பார்த்திங்கன்னா குடமிளகா. இது வந்து காஞ்சி போச்சு, வாங்கி வச்சு ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் வாடிடுச்சு. சரி இன்றைக்கி பச்சி போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அதையுமே எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இதில் நம்ம வந்து முதல்ல அந்த உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துடலாம். நல்லா வந்து போட்டோம்னா அப்புறம் இது லேசாக பின்னாடி நல்லாவே உடனே வந்து நம்ம திருப்பியும் போடக்கூடாது. நல்லா ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வந்து வெந்துருச்சு, நம்ம செகண்ட் சைடு திருப்பி போட்டிருக்கிறோம். இப்போ இதுவும் இந்த ஒன்றை பற்றி பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை, ஒன்றும் செய்யலை. கொஞ்சம் வந்து இதை போடுறப்ப அந்த மாவு சிந்தின மாவு தான் இருக்குது. இந்த சைடு வெந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இது கூட பார்த்திங்கன்னா சூடாக டீ போட்டு குடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த பஜ்ஜிக்கும் இதை விட மிளகா பஜ்ஜின்னு சொல்லி ஒன்று நீளமாக இருக்கும், அதில் செய்கிறப்போ வந்து இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த பஜ்ஜி இல்லை இன்றைக்கி அவள் திடீர்னு கேட்டோன்னே சரி வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம இதையும் வந்து எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குடமிளகா இருக்கு இல்லையா, நம்ம இந்த பஜ்ஜி மாவில் எல்லாம் போடலாங்க. தக்காளி வச்சு போடலாம், கத்திரிக்காய் வச்சு போடலாம், அப்புறம் வெண்டைக்காய் வச்சு போடலாம், நிறைய இது வச்சு இதில் போடலாம். இதெல்லாம் எடுத்து நம்ம ஹாட் பாக்ஸில் போட்டாச்சு. இப்போ இந்த மிளகாயை நம்ம இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கலாம். நல்லா டிப் பண்ணி அப்படியே இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி இருக்கிற மிளகாயெல்லாம் நான் டிப் பண்ணி போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இருக்கிற மிளகாய் எல்லாமே போட்டுட்டேன். சரிங்களா? அதுவும் வந்து நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம லேசாக நல்லா திருப்பி விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். இது கொஞ்சம் லேசாக நம்ம பார்க்கல, கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ப்ரௌன் கலர் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த கோல்டன் பார்த்திங்கன்னா மாவும் காலி ஆயிடுச்சு. நமக்கு இப்போ 4-5 உருளைக்கிழங்கு தான் இருக்குது, அதுக்கு மாவு இல்லை. சரி, ஓகே. இப்போது இதே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான இதோடு சேர்த்து ஒரு செம்மையாக ஒரு என்ன சொல்கிறது, இஞ்சி டீ போட்டு குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா செம்மையாக இருக்குங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு சொல்கிறேன். இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி டீயோட இந்த பஜ்ஜியோடு சேர்த்து அதையும் நம்ம சாப்பிட்லாம். இப்போ நான் இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மாவில் வந்து எண்ணெயில் வந்து மாவு வந்து கொஞ்சம் கூட இது பண்ணலை, அவ்வளோ வந்து நீட்டாக நம்ம எடுத்தாச்சு. எண்ணெய் வந்து பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போது இந்த பஜ்ஜி ஒன்றை நம்ம எடுத்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாருங்கள் பஜ்ஜியெல்லாம் சுட்டாச்சு. சரிங்களா? இப்போ வந்து எண்ணெயுமே வந்து மாவில் வந்து நிறைய வந்து எண்ணெயுமே வந்து இதாகலை. இப்போ நம்ம ஒரு பஜ்ஜி எடுத்து சாப்பிட்டு பார்ப்போமா? நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா சூடாக நல்லா சூப்பராக இருக்குது. அவ்வளோ நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். யாருனாலும் சரி பஜ்ஜி மாவு வாங்க போகிறோம், கட் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா பஜ்ஜி சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் கிளைமேட் ஒரு மழை வர மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பஜ்ஜி வந்து நம்ம சுட்டாச்சு. சூப்பராகவும்
நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு சூப்பராக சுட்டாச்சு. இந்த மாதிரி கிளைமேட் இந்த மாதிரி இருக்கிற நேரங்களில் இந்த மாதிரி பஜ்ஜி சுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நல்லா மொறுன்னு இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா கூட பார்த்திங்கன்னா மயோனீஸும் டொமேட்டோ சாஸும் வச்சு சாப்பிட போகிறோம். பார்த்திங்களா, உங்களுக்கும் இந்த மாதிரி கிளைமேட் இப்படி இருக்குங்கிற நேரத்தில் கடையிலலாம் வாங்கி சாப்பிடாம வீட்டிலே நீங்களாம் என்ன சொல்கிறது, நல்லா அதாவது பழைய எண்ணெயெல்லாம் போடாமல் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் போட்டு செய்வோம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.